ஓம் நமச்சிவாய. நாம் கடலூர் மாவட்டத்தில் அமைந்திருக்கும் பாடல் கிடைக்கப்பெறாத சிவஸ்தலங்களை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்று நாம் பார்க்க இருப்பது கடலூர் மாவட்டத்தில் கிள்ளை என்ற ஊரில் அமைந்திருக்கும் விடங்கேஸ்வரர் திருக்கோயில் பற்றித்தான். இந்த கிள்ளையானது சிதம்பரத்திலிருந்து 15 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கின்றது. இந்த ஆலயத்தின் மூலவர் விடங்கேஸ்வரர், உற்சவர் சோமஸ்கந்தர், தாயார் பர்வதாம்பாள், தலவிருச்சம் வில்வம், தீர்த்தம் புஷ்கரணி. இந்த கிள்ளையின் புராண பெயர் தில்லை. இந்த ஆலயத்தில் சித்திரை மாதம் முதல் வாரம் காலையில் சூரிய ஒளி மூலவர் மீது விழுகின்றது. இது இந்த ஸ்தலத்தின் சிறப்பான ஒரு விஷயமாகும். இந்த ஆலயத்தில் கிழக்கு பக்கம் வாயிலை கொண்டு அழகாக அமைந்திருக்கின்றது. இந்த ஆலயம் நுழைவு வாயில் முன் இடப்பக்கம் தலவிருட்சமான வில்வ மரம் இருக்கின்றது. அருகில் நவக்கிரக மண்டபம் ஒரு கலசத்தோடு இருக்கின்றது. மகாமண்டபம் நுழைவு வாயில் முன் அமர்ந்த நிலையில் நந்தியும் அருகில் பலிபீடமும் இருக்கின்றது. மகாமண்டபத்தில் 100 பேர் அமர்ந்து சுவாமியை தரிசிக்கலாம். தெற்கு பக்கம் பார்த்து அம்பாள் பர்வதாம்பாள் அருள்பாலிக்கின்றார். வலப்பக்கம் வள்ளி தெய்வானியுடன் சுப்பிரமணியரும், இடது பக்கம் விநாயகரும் அருள்பாலிக்கின்றார்கள். வடக்கு பக்கம் பார்த்து ஒரே நேர்கோட்டில் சமய குறவர்களும், மேற்கு பக்கம் பார்த்து சனி பகவான், சூரியன், சந்திரன் மற்றும் பைரவரும் ஒரே நேர்கோட்டில் அருள்பாலிக்கின்றார்கள். உள்பிரகாரத்தில் உத்ராட்ச பந்தலுக்கு கீழே மூலவர் அருள்பாலிக்கின்றார். வெளிப்பிரகாரத்தில் தெற்கு பக்கம் பார்த்த வண்ணம் தட்சிணாமூர்த்தியும், மேற்கு பக்கம் லிங்கோத்பவரும், வடக்கு பக்கம் பார்த்த வகையில் துர்க்கையும், தெற்கு பக்கம் பார்த்த வகையில் சண்டிகேஸ்வரரும் அருள்பாலிக்கின்றார்கள். இந்த ஆலயத்தில் விசேஷ பிரார்த்தனை என்ன? கல்வி, திருமண தடை, புத்திர பாக்கியம் மற்றும் சகல நோய்களையும் போக்கும் தன்மை கொண்டவராக லிங்கேஸ்வரரும் பர்வதாம்பாலும் விளக்குகின்றார்கள். நேர்த்திக்கடனாக நெய் தீபம் ஏற்றி பக்தர்கள் தங்களுடைய நேர்த்திக்கடனை செலுத்துகின்றார்கள். இந்த ஆலயத்தின் தல வரலாறு என்ன? பூலோக கைலாயம், இதய கமலம், ஆகாயஸ்தலம், தர்சிக்க முக்தி தரும் ஸ்தலம் என்று பல்வேறு சிறப்புகளுக்கு பெயர் பெற்ற ஆடல் அரசன் எம்பெருமான் ஸ்ரீ நடராஜரின் ஈசான திசையிலும், புகழ்பெற்ற தில்லை காளியின் இடைக்கண் பார்வையிலும் இருக்கின்றது இந்த திருக்கோவில். பிச்சாவரம் ஜமீன் காலத்தில் பரிவட்டம் கட்டும்போது ஏற்பட்ட பாகுபாட்டில் பலர் மன உளைச்சல் அடைந்தார்கள். அப்போது அப்பாசாமி பிள்ளை என்பவர் தனக்கு உரிய சிறப்பு கிடைக்காமல் அதை இறைவனிடம் கூறி வருத்தம் பட்டிருக்கின்றார். அப்போது ஈசன் அவர் கனவில் தோன்றி, நீ நினைக்கும் போதும் நினைக்கும் இடத்திலும் உனக்கு அருள்பாலிப்பேன். பிச்சாவரம் வனப்பகுதியில் ஒரு தீவில் நான் கேட்பாரிட்டு கிடப்பதாகவும் அது எடுத்து வந்து பூஜிக்குமாறு அசரீதியாக கூறி மறைந்திருக்கின்றார். அதன் பின் தான் வாழ்ந்த இடமான சிதம்பரம், அதாவது தில்லையில், அதாவது சிதம்பரம் கிள்ளையில் இடைப்பட்ட பகுதியில் இருக்கின்ற கிராமமான இங்குள்ள விடங்கேஸ்வரரை பற்றி 4 வருணத்தார்கள் இசைப்பாடியதால், வான்வழியே சென்ற வருண பகவான் கீழே இறங்கி வந்து வணங்கியதால் வருணாபுரி என்றும், விடங்க முனிவருக்கு மோட்சம் கொடுத்ததால் தில்லை விடங்கன் என்ற பெருமைக்குரிய அந்த கிராமத்தில் சிவனுக்கு சிறிய கோவில் கட்டி விடங்கேஸ்வரர் என பெயர் சூட்டி வழிபாடு நடத்தியிருக்கின்றார். இந்த ஆலயத்தில் சிவராத்திரி, விநாயக சதுர்த்தி, பங்குனி உத்திரம், கார்த்திகை பிரதோஷம், நவராத்திரி உள்ளிட்டவை மிகச்சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன. பேர்பட்ட இந்த ஆலயத்தை நீங்களும் தரிசித்து சிவகடாட்சம் பெற வேண்டி இந்த உரையை இத்தோடு முடிக்கின்றேன். நாளை வேறொரு பாடல் கிடைக்கப்பெறாத சிவஸ்தலத்தில் உங்களை சந்திக்கின்றேன். ஓம் நம